கோட் படத்துல பாத்தீங்கன்னா 3வது ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்பார்க்னு. அந்த பாட்ட கேட்டு அந்த பாட்டு ஸ்பார்க்கா இருந்துச்சான்னு தெரியல. ஆனா எனக்கு அந்த பாட்ட கேட்டு ரொம்ப ஸ்பார்க்கா இருந்துச்சு. என்னடா பண்ணி வச்சிருக்கிறீங்க? இதுக்காக தான் இவ்வளவு வருஷமா யுவன் சங்கர் ராஜாவும், விஜய் காம்போ வேணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கமல் சார் இந்தியன் 2ல வச்சு செஞ்ச மாதிரி தளபதியை கோட்ல வச்சு செஞ்சிடாதீங்க விபி. இன்னும் பெருசா கேட்டோம் மங்கதா படத்துல வர பிஜிஎம் மாதிரி லவ் டுடே படத்துல பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு பிஜிஎம் கொடுத்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்டான பிஜிஎம் கொடுத்தா பரவாயில்ல. எல்லா பாட்டுமே ஸ்லோவாவே கொடுத்துருக்கீங்களே. இந்த பாட்டை எழுதுனது யாருன்னு கேட்டா நீங்களே சாக்காவீங்க. வேற யாரும் இல்ல, நம்ம வெங்கட் பிரபு சாரோட அப்பா கங்கையமர். இந்த படத்துல பாத்தீங்கன்னா விஜய் டபுள் ஆக்ட்னு சொல்றாங்க. டபுள் ஆக்டா இருக்கட்டும், ஆனா இந்த அளவுக்கு வச்சு செய்வீங்க. இந்த கெட்டப் பாத்தீங்கன்னா எல்லாருமே ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. வடக்கன் டீ மாஸ்டர் வாலா லுக் மாதிரி இருக்குன்னு சொல்லி இவரை பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் ஜிம்முக்கு போய் அதுக்கப்புறம் நடிக்க வச்சிருந்தா கூட நாங்க ஏத்திருப்போம். தளபதி எப்படி வந்தாலும் நாங்க யுவன் சங்கர் ராஜாவை எல்லாருமே கலைச்சிட்டு இருக்காங்க. உங்க பாட்டுல ஒரு சுதிரி இல்ல, பிஜிஎம் வேற லெவல்ல இருந்தா பரவாயில்ல. ரொம்ப லோவா இருக்குது. முதல்ல கேட்டா யுவன் சங்கர் ராஜா பாட்டுனாலே உயிரை கொடுப்பாங்க. ட்ரக்ஸ் அடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆடி போய் ஆவணி வரட்டு, ஆனா அதுக்கப்புறம் பாருங்க. இந்த ஆணி போய் ஆடி போய் ஆவணி வந்துச்சுன்னா அவன்